அம்மாவுக்கு மருமகள் உமாதேவியார். பொதுவாக மாமியாருக்கு மருமகள் மேலே பிரியம் இருக்குன்னு சொல்ல இயலாது. எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அதை நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. பொதுவாக மாமியார் மருமகள்னால் நட்பு இருப்பது அபூர்வம், நட்பு இருப்பது அபூர்வம். இங்கே அப்படி இல்லை. இங்கே மாமியார் சிவகண காரைக்கால் அம்மா, மருமகள் மலையான் மகளார் உமா பார்வதியார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு. இதை மாதிரி எந்த மாமியாராக சொல்லியிருப்பாங்களா பாருங்களேன். இந்த சாமி இருக்கிறார் நம்ம தலைவர் நடராஜரே, கூத்த பெருமான். இவருக்கு என்ன தெரியுமா வேலை? ராத்திரியில் புணங்கள் எரிக்கப்படுவதும் ஓடுகள் கிடப்பதுமான சுடுகாட்டில் போய் ஆடுவார். சரி, ஆட தான் ஆடுறாரு. 4 பேர் வர்ற இடத்துல ஆடக்கூடாதுன்னா எல்லாம் புணமாக படுத்துரும். யார் காசு கொடுக்க போகிறா? யோசிச்சு பாருங்கள். அது நள்ளிரவு நேரம், பேயாடும் பின்னிரவு, அங்கே போய் ஆட போகிறார். அம்மாவுக்கு ஒரு நாள் கவலை. போகும்போது கூட அந்த தம்முடைய தேவியை கூட்டிகிட்டு போகிறார். அம்பாளை, யாரை? உமா பார்வதியை. இதை பார்த்துட்டான் அம்மா. வாசலே உட்காந்துருக்கா போல இருக்கு. எங்கே புள்ள வரனே நிறுத்து அப்படின்னா பிள்ளையை நிறுத்தினான். என்னடா அப்பா எங்கே கிளம்பிட்டா? சங்கரா எங்கே கிளம்புறேன்? என்னம்மா தெரியாதா? தினமும் செய்கிற வேலை தானம்மா, இன்றைக்கி என்னமோ புதுசாக கேட்குறியே, என்னடா செய்கிற சொல்கிறா அப்படின்னா. என்ன போய் காட்டில் போய் ஆடுவேன், சூக்குமை நடனம். சூக்குமை நடனங்கிறது என்ன தெரியுமா? அந்த செத்து போன உயிர்களுக்கு மீண்டும் அந்த வினையினுடைய இதெல்லாம் புசிப்புகளை ஊட்டுவதற்கு சாமி செய்கிற நடனம். அது சூக்கும திருநடனம் வாங்க, ஞான நடனம் வாங்க. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சிவபுராணம் சொல்லும். அப்பேற்பட்ட நடனம் அது. வெளியில் விளையாட்டுக்காக அம்மா கேட்குறா. ஆனால் உண்மையே பார்த்தா சரியாக சொன்னால் நாம் உய்தி பெறுவதற்கு ஊழி முதல்வர் புரியும் திருநடனம் அது. நம்ம வணங்கணும். ஏண்டா நீ போகிற, இந்த பொண்ணை ஏண்டா கூட்டு போகிற ஆச்சு? அவன் என்றைக்குமே கன்னி தான், வயசே ஆகாது. உமாதேவியாருக்கு வயசு ஆகாது, சிவனுக்கும் ஆகாது. பவன் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னி. இது உலகத்திலேயே வயசாகாமத தம்பதியர் யாருன்னா சிவா பார்வதி தம்பதி தான். ஆனால் நீங்கள் என்ன இந்த தலைகீழ நின்னாலும் 60 கல்யாணம் சாமி பண்ண முடியாது. ஒருத்தர் சொல்ல பீமரத்தை சாந்தி 70 வயசில் பண்ணுவான். பீமரத்தை சாந்தி சாமி பண்ண முடியுமா? சத்தியமாக பண்ண முடியாது. அவன் என்றைக்கும் 16, அம்பாள் என்றைக்கும் 12. இந்த மாதிரி ஒரு கடவுளை நம்ம பெறத்துக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கோமோ தெரியுது. அதுக்கெல்லாம் நினச்சி பாருங்க. கேட்குறா, அப்போ இந்த பொண்ணை கூட்டின்னு போக நான் ஒத்துக்க மாட்டேன். என் மருமக என் வீட்டுக்கு வாழ வந்த வாழ்வரசி, அந்த வாழ்வரசியை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் செத்து போன காட்டில் ஆட போறியா நீ? ஒத்துக்க மாட்டேன் அம்பாள் சொல்கிறா பாருங்க. அம்மா பாட்டை பாருங்கள், அருமையாக இருக்கும் பாட்டு. குடலார் சிறுபுறத்து 52 பாட்டு என்ன பாருங்கள். 51. குடலார் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா கடலார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரடல்வாய் நீயாடும் அங்கு.